இன்னைக்கு நாம செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர்ல 400 கிராம் மட்டன், தேவையான அளவு தண்ணி, 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து உங்க மட்டன் டெக்ஸ்டர் பொறுத்து 5 இருந்து 7 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 1/2 ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, சின்ன பீஸ் பட்டை, 4 காஞ்ச மிளகாய், 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே பேனில் 1 ஸ்பூன் ஆயில், 1/2 கப் வெங்காயம், 15 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஃப்ரை பண்ணி வச்ச மசாலா சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி அரைச்சிக்கலாம். கூடவே வதக்கி வச்ச வெங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கல்பாசி, 1/4 கப் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணி கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவி கொதி வந்ததும் மட்டனை வேக வச்ச தண்ணியோடு ஆட் பண்ணி மூடி போட்டு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணால் டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி.